ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப லென்த்தாக இட்டு போக விரும்பல. இப்போது சென்னையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸ்டான்லிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அரசு மருத்துவர் வந்து ஸ்டமக் பெயின்னு அந்த பொண்ணுகிட்ட வந்து தகாத முறையில் நடந்துக்கிறதுன்னு ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ எதனால் வருதுன்னு யாராவது கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா? எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக யார் கூட போனால் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சொந்த பந்தம் யார் கூட போனாலும் ஆகாதுங்க. கட்டிக்கினா தன்னுடைய கணவர் தவிர. ஏன்னா அவங்க கூட மட்டும்தான் அந்த செக்யூர் அந்த கிடைக்கும், அந்த சேஃப் அண்ட் செக்யூர் கிடைக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஃபீல் பண்ணுறத அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து அவங்க சைடில், மருத்துவர் சைட்லேருந்து கூட அவங்க தனியாக வந்திருக்காங்களா, எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவன் ஹேண்டிலே பண்ணுவான் ஃபஸ்ட்டு. ஸோ தயவு செய்து கல்யாணம் பண்ணி என்ன தான் நீங்கள் பெரிய வேலைக்காராக கூட இருந்துட்டு போங்க, அந்த பெண்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட போங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் போகிறதுனால நிறைய விஷயங்கள் அவாய்ட் ஆகும். வழியில் போகும்பொழுது நடக்கிற விஷயங்கள் கூட இதனால் அவாய்ட் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள்.